வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைய தினம் இறையாசிரியர் பயிற்சியினுடைய 2வது நாள் தத்துவ விளக்கம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். சரி, நேற்றைய தினம் நாம் சில சிந்தனைகளை சிந்தித்தோம். இந்த தியானத்தை ஒட்டி தியானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக நாம் இந்த தியானத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள ஆழமாக இருக்கணும். ஏன்னா அந்த புரிதல் தான் நம்மை அதை தொடர்ந்து செய்ய வைப்பதற்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அப்போது தியானம்ங்கிறது என்ன? முதல்ல தியானம் என்பது நம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது ஒருநிலைப்படுத்தக்கூடிய, சக்திப்படுத்தக்கூடிய, நுட்பப்படுத்தக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அது ஏன் மனதை நாம் இப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மனதின் போல்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையே எதன் அடிப்படையில் இருக்குங்க? இந்த மனதினுடைய அடிப்படையில் தான் இருக்குது வாழ்க்கையே. அப்போ இந்த மனம் சரியானால் வாழ்க்கை சரியாகும். இவ்வளோதான் மகான்களுடைய மொத்த விஷயமே. மனம் சரியானால் வாழ்க்கை சரியாகும். இப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையை சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மனதை எவ்வளோ பேர் சரியாக வச்சுக்கிறதுக்கு நினைக்கிறோம் அப்படிங்கிறது உலக அளவில் இருக்கிற பெரிய கேள்வி. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அதற்கு மூல காரணம் மனம்தான். அந்த மனதை சரியாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பல மக்களுக்கு தெரியாது. நமக்குமே மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனம் போல் வாழ்க்கைன்னு பேசியிருக்கிறோம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதைய எப்படி சீரமைத்து வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதுன்னு தெரியல. அப்போ இந்த மனம் என்கின்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் சரி செய்து கொண்டால் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். மனம் போல் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா செயல்களுக்கும் மூல காரணம் இந்த மனம்தான். நமக்கு வர்ற நல்லதுக்கும் காரணம் மனம்தான், நமக்கு வர்றதுக்கான கெட்டதுக்கும் காரணம் இந்த மனம்தான். நாம் நல்ல சொல் சொல்வதற்கும் காரணம் மனம்தான், கெட்ட சொல்லை சொல்வதற்கு காரணம் மனம்தான். அப்போ இந்த மனதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது? மனதிலிருந்து தோன்றுகிறது. சொற்கள் எங்கிருந்து தோன்றுகிறது? மனதிலிருந்து தோன்றுகிறது. செயல்கள் எங்கிருந்து தோன்றுகிறது? மனதிலிருந்து தோன்றுகிறது. இந்த மூன்றை தவிர நம்ம லைஃப்பில் எதையுமே பண்ண போகிறதில்லை. நினைக்கிறதோ சொல்கிறதோ செய்கிறதோ தவிர ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்போம், இல்லாட்டி சொல்லிகிட்ருப்போம், ஏதாவது நினச்சிட்ருப்போம். இந்த 3 தொழில்களுக்கும் முத்தொழில்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய மனம். அப்போ இந்த மனதை நாம் சரியாக வைத்து கொண்டால் நம்முடைய எண்ணம் சரியாக இருக்கும், சொல் சரியாக இருக்கும், செயல் சரியாக இருக்கும், வாழ்க்கை சரியாக இருக்கும். இப்படின்னு உணர்ந்த நம் முன்னோர்கள் இந்த மனதை சீரமைப்பதற்கு ஒரு பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு பயிற்சிகளிலே உச்சகட்ட பயிற்சி தான் தியானம். அந்த தியானத்திலே ஒரு உயர்ந்த தியானம் நாம் ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குண்டலினி தியானம், உயிர் சக்தி மேல் மனதை வைத்து செய்யக்கூடிய குண்டலினி யோகம். இது உச்சகட்ட தியானம். இதற்கு மேலே தியானம் இருக்குமாங்கிறது தெரியல.
ஏன்னா உயிரின் மேல் மனதை வைத்து தியானம் ஏற்றும்போது அந்த உயிருக்கு மையத்திலே இருக்கிற இறைவனோடு இணைவது அப்படிங்கிறது மிக மிக சுலபமான ஒரு விஷயம். இது நம்ம தத்துவ ரீதியாக பார்க்குறப்ப பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தியானத்தினுடைய முக்கியத்துவம் மட்டும் தெரிந்து கொள்ளணும். நம்ம ஏன் தியானம் செய்ய வேணும்னா, நம்ம மனம் இப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இன்றைக்குமே நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். இப்போ 357 பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த தியானம் தொடங்கிய பொழுது ஒரு 230லேருந்து 50 பேருக்குள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நம்ம மனதிற்கு எல்லாமே தெரியுது. இது போகணும், இங்கே இது செய்யணும், இது நல்லது, இது கரெக்டான டைமுக்கு போகணும், நல்லா எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஏன் அந்த 100 பேரால் வர முடியல அப்படின்னா, அதுதான் அந்த மனம். மனம் என்ன பண்ணுதுங்க, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சரி இரு, போய்க்கலாம், இரு, கொஞ்ச நேரம் கழித்து போய்க்கலாம், 12 மணிக்கு தானே தொடங்குறாங்க, 12 மணிக்கு போய்க்கலாம். இப்படி நாம் ஒன்று சொன்னால் மனம் ஒன்று சொல்லும். சரிதானுங்களா? இப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, மனதினுடைய கட்டுப்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. உண்மையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய கட்டுப்பாட்டில் மனம் இருக்கிறதா, மனதினுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோமா? ஆழ்ந்த தியானிகளுக்கு மட்டும்தான் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க சொன்னால் கேட்கும். உன்னை செய்யன்னு சொன்னால் செய்யும், செய்ய வேண்டான்னு சொன்னால் விட்டுரும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் மனதினுடைய பிடியிலே அடிமையாக இருக்கிறார்கள். நாம் ஒன்று சொன்னால் அது கேட்காது. உதாரணத்துக்கு நேரத்தில் தூங்குன்னு சொன்னால் லேட்டாக தூங்கும். கேட்டால் 1000 காரணம் சொல்லும். நேரத்தில் எந்திரின்னு சொன்னால் லேட்டாக எந்திரிக்கும். சரிதானுங்களா? கோவப்படாதேன்னு சொன்னால் கோவப்படும், பொய் பேசாதேன்னு சொன்னால் பொய் பேசும். நல்லதெல்லாம் செய்கிறதுக்கு சொல்லி பாருங்க, செய்கிறதுக்கு விடாது. கெட்டதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பாருங்க, அதுவாக செய்யும். அப்போ இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டு இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? ஒரு காரில் ஒரு டிரைவர் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்குறீங்க, நீங்கள் நினைத்த இடத்துக்கு போய் சேர முடியுமா? நிச்சயமாக போய் சேர முடியாது. அவர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா அந்த குதிரைகளை பிடிச்சிருப்பாங்க. குதிரைகளை புலன்களுக்கு ஒப்பாகவும் சொல்லலாம், மனதிற்கு ஒப்பாகவும் சொல்லலாம். மனம் என்பது புலன்கள் வழியாக செயல்படுகிறது. பார்க்கிறது, கேட்கிறது, நுகர்கிறது, உணர்கிறது, சுவைக்கிறது. அப்போ அந்த 5 குதிரையாக இருக்கக்கூடிய அந்த புலன்களாக செயல்படக்கூடிய மனம் கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற அறிவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவர் தான் அங்கே தேரோட்டி. அவரோட கட்டுப்பாட்டில் அந்த புலன்கள் இருக்கணும், மனம் இருக்கணும். ஆனால் இப்போது நம்ம அறிவு சொல்லுது, சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அறிவு சொல்லுது, ஏப்பா இனிப்பு சாப்பிடாத, குறிப்பாக அஸ்கா சர்க்கரை சாப்பிடாத, சுகர் எச்சாயிரும், உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுது. இது எது சொல்லுது? அறிவு சொல்லுது. மனசு என்ன சொல்லுது? பரவாயில்ல உடுப்பா, 1 லட்டு தானே, 1 லட்டு சாப்பிட்றதால என்ன ஆக போகுது? மீண்டும் அறிவு போராடுது, வேண்டாப்பா, இப்படியே போயிட்டே இருந்தால் காலையே வெட்டி எடுப்பாங்க, விரலை வெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லுது. இருந்தாலும் அந்த மனசு கேட்கறதில்ல. உடுப்பா உடுப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிதானுங்களா? இந்த ஒரு நிலைக்கு போய் கடைசியை எது ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? தியானம் செய்து கொண்டிருப்பவர்கள் அறிவின் வயப்பட்டு நின்று அந்த லட்டை சாப்பிடாமல் வெளியே வருவாங்க. ஆனால் தியானிக்காத அன்பர்கள் அந்த மனதின் வயப்பட்டு அந்த லட்டை எடுத்து சாப்பிடும். இதுதான் நமக்கும் தியானம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். அதனால தான் வள்ளுவம் என்ன சொல்லுது? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். ஒரே வரியில் முடிச்சிருச்சு. சரியாங்களா? யார் தன்னுடைய கர்மாவை, தன்னுடைய கடமையை சரியாக செய்வார்கள்னா தவம் செய்பவர்கள் செய்வார்கள். மற்றவர்கள் என்ன செய்வாங்க சாமின்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறாரு, அவம் செய்வார். அவம்னா என்னங்க? பாவச் செயல், பழிச்செயலை செய்வார்கள். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பாவத்தை, பழிகளை செய்வார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ
உண்மையாலுமே யார் மனிதர் அப்படின்னா தவம் செய்கிறவங்களை தான் மனிதர்னே சொல்கிறாங்க. ஒரு சித்தரோட பாட்டில் தவம் செய்கிறவங்க தான் மனிதர்கள், மற்றவங்கள விலங்குகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா தவம் செய்தால் மட்டும்தான் மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லாட்டி அது விலங்கு மனமாக விலங்கு குணத்தோடு இயங்கி கொண்டிருக்கும். அப்போ நம்ம மனுஷனாக இருக்கணும்னாவே தவம் செய்யணும். தெய்வநிலை அடைகிறது அடுத்த பக்கம் இருக்கட்டுங்க, சரிதானுங்களா? நாம் நினைத்தபடி நாம் மனிதத்தன்மையோடு வாழ வேண்டுமென்றால் நம் மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் மனசு இருக்கணும்னா அதற்கு ஒரே வழி, நாம் தியானம் செய்தே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடும் என்ன சொல்றது, ஆராய்ச்சியா, ரிசர்ச், மிக கடுமையான பயிற்சிகளை எல்லாம் பண்ணி முயற்சியெல்லாம் பண்ணி இந்த தவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இது எளிமையாக கிடைத்து விட்டது அப்படிங்கிறதுனால இது எளிய பயிற்சின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது, சரிதானுங்களா? இதற்காக பல பேர் உயிர் தியாகங்களை எல்லாம் செய்து தான் இந்த பயிற்சியை நமக்கு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நாம் அழகாக உட்காந்து இருந்த இடத்துல வீட்டில் உட்காந்து செய்யணும், அவ்வளோதான். நம்ம வேலை என்னென்ன செய்யணும், சரிங்களா? அப்போ தியானம் என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தியானம் இயற்றாத நாள் நாம் மனிதனாகவே வாழ்ந்த நாள்லேயே கணக்கு வைக்கக்கூடாது. சரி, அந்த விதத்தில் இப்போ நாம் ஒரு தியானத்தை தொடர்ந்து ஏற்றி கொண்டு இருக்கிறோம். நல்லா போக போக உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வை பிடித்து கொண்டால் போதும், உயிர் உணர்வு, அதுக்கு பேர் உயிர் உணர்வு. அந்த உயிர் உணர்வு இறை உணர்வை நமக்கு கூட்டிகிட்டு போயிடும், சரிங்களா? சரி, இப்போது ஆக்கினை தியானத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ள முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த உயிர் சக்தி, விண் சக்தி என்கின்ற மிக மிக நுண்ணிய ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது. விண்ணுனா ஆகாஷ், சரிதானுங்களா? மிக நுண்ணிய உயிர் துகள்கள் உடல் முழுக்க இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் துகள்கள் உடலுக்குள்ள ஒரு 7 இடத்துல மையம் கொண்டு இயங்குகிறது. அதைத்தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி, துரியம் என்று 7 சக்கரங்களாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல 7 நாளமில்லா சுரப்பிகள், பாலுணர்வு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, கணையம் என்று சொல்லக்கூடிய சுரப்பி, அதுக்கு மேலே தைராய்டு, பேராதைராய்டு, தைமஸ் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி. அப்போ 7 நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய இடம் அந்த உயிரினுடைய 7 மையங்கள், சரிதானுங்களா? அந்த இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்த உயிர் சக்தி சுழலும். மெயின் மையம் மூலாதாரம், மெயின் மையதுங்க மூலாதாரம். அதற்கு மேலே இருக்கிற 6 துணை ஆதாரங்கள் தான் மற்ற 6 மையங்களும். மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகிற இடத்துல அந்த மின்சாரம் எப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்ம அனுப்புகிறோம், சரிதானுங்களா? அது மாதிரி இறைவன் மூலாதாரத்திலே அந்த உயிர் சக்தியை உற்பத்தி செய்து அதற்கு மேலே ஒரு 6 டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்காரு. அந்த 6 டிரான்ஸ்ஃபார்முக்கு அனுப்பிச்சு உடல் முழுக்க அந்த சக்தியை எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பரவ விடுறாங்க. இவ்வளோதான் விஷயம். அதில் குறிப்பாக ஆக்கினையில் பிட்யூட்டரி சுரப்பி, இதை பற்றி விவரம் நிறைய பின்னாடி பார்க்கலாம். நன்மணி ஐயா அவங்ககிட்ட நான் என்ன ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கேன்னா, ஒரு புதிய நபர் நம்ம மன்றத்துக்குள்ளே வந்தால் அந்த நபரை பிரம்மஞானி அருள்நிதி ஆக்கிறது வரைக்குமான பயிற்சிகளை நீங்கள் சரியாக தொடர்ந்து நீங்கள் கொடுத்துருங்க. பை சப்போர்ட்டிவாக என்னென்ன ஸ்பீச் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோடய உரையில் மிக முக்கியமாக இந்த மாதிரி தியானத்தினுடைய ஒரு முக்கியத்துவங்கள், இயற்கையான வாழ்வியல், உணவு முறை, 5 அளவு முறையில் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற விஷயங்கள், சரிதானுங்களா? இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியங்கள், சங்கல்பம் ஏற்றக்கூடிய முறைகள், சரிதானுங்களா? இந்த நேர மேலாண்மை, இந்த மாதிரி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டே வரேன். இரண்டுமே உங்களுக்கு மெர்ஜாய் கிடைக்கிறப்ப நம்ம வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும்.
என்னுடைய அறிவு கெட்டி மன்றங்களில் பல ஆண்டுகள் இந்த பயிற்சியை கொடுத்த விதத்தில் நாம் பயிற்சி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதற்கு விட்டுட்டோம் அந்த இடத்துல. அப்போ அந்த இயற்கை வாழ்க்கை முறை இல்லாத காரணத்தினால நீங்கள் எவ்வளவுதான் பயிற்சி செய்தாலும் அதனுடைய முழு பலனை நம்மால் அனுபவிக்க முடியல. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய சிக்கல். நம்முடைய சாதனை மார்க்கம் இவ்வளோ தூரம் வெற்றி பெற்று நிறைய பேர் பலன் வந்து சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு 10 வருஷம் 20 வருஷமாக நான் இந்த மன்றத்திலிருந்து கிடைக்காத பலன் இங்கே வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்கன்னா உண்மையாலுமே அப்படி ஒன்றும் இல்லை. என்ன ரீசன்னா, பயிற்சி எப்போ போல தான் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த பயிற்சிக்கு கூட அந்த இயற்கையான நம்முடைய வாழ்க்கை முறையை இதில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சேஞ்ச் பண்ணோம். அதாவது அதிகாலையில் எந்திரிப்பது, பச்சை தண்ணீரில் குளிப்பது, சரிங்களா, காலையில் பச்சை தண்ணி குடிக்கிறது, இது போன்ற நிறைய விஷயம் இருக்குது, நான் பின்னாடி பேசுகிறேன். அப்போ இப்படி வாழ்க்கை முறை மாற மாற ரெண்டும் பிக்கப் ஆயிடுச்சு. இங்கே வாழ்க்கை முறையும் சேஞ்ச் ஆயிடுச்சு, பயிற்சி முறையும் இருக்குது. அப்போ ரெண்டும் வர்றப்ப இத்தனை ஆண்டுகள் கிடைக்காத பலனை நம்ம அன்பர்கள் பலர் பெற்று இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போ இந்த 2 ட்ராக்கையும் நீங்கள் நல்லா பிடிக்கணும். சரி அந்த விதத்தில் இப்போ அந்த ஆக்கினையில் என்ன நடக்குதுன்னா, அந்த உயிர் சக்தி சுழன்று கொண்டு இருக்கிறது, உடல் முழுக்குமே சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆக்கினையிலையும் சுழன்று கொண்டு இருக்கா? ஆமாம், சுழன்று கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஆக்கினையில் நீங்கள் கூர்ந்து கவனித்தா என்ன தெரியும்? அந்த உயிரினுடைய அசைவை நம்மால் உணர முடியும். எதனுடைய அசைவுங்க? உயிரின் அசைவை நாம் உணர்கிறோம். இந்த உயிர் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அது சுழலும் போது அதிலிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் காந்த சக்தின்னு சொல்கிறோம். அந்த காந்த சக்தி தான் மனம் என்று சொல்கிறோம். அப்போ மனம்ங்கிறது என்ன? உயிரினுடைய படர்க்கை நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேன் சுற்றுது, எப்படி காற்று தள்ளப்படுகிறது. லைட் எரியுது, எப்படி வெளிச்சம் வெளியே வருது. இப்போ லைட்டு மாதிரி உயிரை வச்சுக்கோங்க, வெளிச்சம் மாதிரி மனசை வச்சுக்கோங்க. லைட்டை போட்டு லைட்டை எரிஞ்சதுன்னா அங்கேருந்து அப்படியே எல்லா பக்கம் அந்த வெளிச்சம் பரவுது. லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளிச்சம் நின்றுது. அப்போ உயிரிலிருந்து ஒரு சக்தி வெளியேறுகிறது. அந்த சக்தி தான் காந்த சக்தி, அதுதான் மனம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வெளியில் வர்ற மனதை திரும்ப மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க? உயிர் மேலேயே கொண்டு போய் வைக்கணுங்கிறாங்க. ஏன்னா எங்கிருந்து ஒரு விஷயம் தோன்றியதோ அதே இடத்தில் அதை திருப்பி விடுறப்ப தான் அது நிறைவை அடையும். இந்த வெளியில் வர்ற மனதை நீங்கள் வேற எங்கே வச்சாலும் அது நிறைவை அடையாது. நீங்கள் ஒரு பூவை பார்த்து தியானம் பண்ணலாம், ஒரு மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணலாம், புரியுதா? நீங்கள் இப்படி பல்வேறு விதத்தில் தியான முறைகள் இருக்குது. ஒரு வெளிச்சத்தை பார்த்து, ஒரு விளக்கை பார்த்து, ஒரு தீபத்தை பார்த்து நீங்கள் தியானம் பண்ணலாம். ஒரு ருத்ராட்சியை உருட்டி நீங்கள் தியானம் பண்ணலாம். சரியானுங்களா? மூச்சை கவனித்து தியானம் பண்ணலாம். அப்போ நீங்கள் எதை கவனித்தாலும் உங்கள் மனதை வேறொரு பொருள் மேலே தான் வைக்கிறோம். அப்போ வேறொரு பொருள் மீது வைக்கும்போது மனம் முழுமையே அடையாது. அப்போ எதன் மேலே வைத்தா மனம் முழுமை அடையும் அப்படின்னு மகிழ்ச்சி பார்க்குறாங்க. அது எங்கிருந்து வந்ததோ அதன் மேலேயே மனதை திருப்பி விடுறாங்க. அதுதான் இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஒரு நல்ல உயர்ந்த தன்மை. அப்போ உயிர்லேருந்து வெளிவந்த அந்த மனதை மீண்டும் உயிர் மேலேயே கவனிக்க வைக்கிறாங்க. ஆக்கினையில் பார்த்தீங்கன்னா அந்த மனம் அந்த உயிரை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும். சரிதானுங்களா? அப்போ அந்த உயிரை மனம் கவனிப்பதை ஆக்கினை நிலைப்பாடுன்னு சொல்கிறோம். இன்னும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பழக 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 அந்த மனம் அப்படியே உயிரோடு போய் லயமாகும். இப்போ மனம் வேற உயிர் வேறையா பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? உயிருங்கிறது தனியாக சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த மனதின் மூலமாக அந்த உயிரை பார்த்து உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்னோட பேச்சை கேட்டு உணர்ந்து கொண்டிருப்பது போல, ஒரு விஷயத்தை பார்த்து உணர்ந்து கொண்டிருப்பது போல மனம் தனியாக நின்று உயிரை உணர்ந்து கொண்டிருக்கிறது.
இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானத்தில் செல்ல செல்ல இந்த மனம் அந்த உயிரோடு இணைந்து விடும். அப்போ உயிர் வேற மனம் வேறையே இருக்காது. உயிரிலிருந்து வந்த மனமானது உயிரோடையே இணைந்து விடும். அந்த நிலையைத்தான் நம்ம துரிய தவத்தில் உணரப்போகிறோம். துரிய தவம் உயிர் வேறு மனம் வேறு இல்லாமல் இரண்டும் ஒன்றாக இணையக்கூடிய நிலை துரியம். சரியானுங்களா? இன்னும் துரியத்தில் ஆழ்ந்து ஒடுங்கி 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 உள்ளே போனால் உயிரினுடைய மையத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். உயிரினுடைய மையத்திலே என்ன இருக்கிறது? எந்த ஒரு பொருளினுடைய மையத்திலும் சுத்த வெளி தான் இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மையத்திலும் சுத்த வெளி தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதனுடைய மையப்பகுதி சுழலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபேனில் அந்த ராடு சுழலாமல் இருக்கிறங்காட்டி தான் ஃபேன் சுற்றுது. நீங்கள் சின்ன வயசில் அந்த பனைமர ஓலையை எடுத்து கட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு முள்ளை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு ஓடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? கவனம் இருக்கா? அப்போ அந்த முள் சுத்துமானா முள் சுத்தாது, ஆனால் சுற்றி இருக்கிற காத்தாடி சுற்றும். அப்போ எந்த ஒரு பொருளுடைய மையப்பகுதியும் சுழலாது. வண்டி சக்கரம் அந்த அச்சு சுத்தாதுங்க, அந்த வீல் தான் சுற்றும். அப்போ ஒவ்வொரு உயிரினுடைய மையத்திலும் சுழலாத ஒரு சுத்த வெளி இறைநிலை அங்கு இருக்கிறது. அதைத்தான் நம்ம சிவம்னு சொல்கிறோம், பிரம்மான்னு சொல்கிறோம், அல்லான்னு சொல்கிறோம், பரமபிதான்னு சொல்கிறோம். சரிங்களா? எல்லாம் ஒன்றுக்கு தான் பேர். அப்போ அந்த உயிரோடைய மையத்தில் இருக்கிறது யாருங்க? இறைநிலை, இறைவன். அதை உணர்ந்தால் நாம் பெறக்கூடிய உணர்வு இறை உணர்வு. இறை உணர்வு. அப்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்? ஆக்கினை தவத்தில் உயிரை கவனிக்கிறோம், துரியத்தில் உயிருக்குள்ள உயிராக ஒன்றாகி நிற்கிறோம். இன்னும் அதனுடைய மையத்தில் போனீங்கன்னா அந்த இறைவனை உணர்ந்து விட முடியும். இது என்னங்க, நீங்கள் துரியாதீதம் போய் மனதை விரித்துத்தானே இறைவனை உணர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை. இறைவனை விரிந்து போனாலும் உணர முடியும், ஒடுங்கி நின்றாலும் உணர முடியும். மகரிஷி சொல்வாங்க, ஒன்றி புள்ளியாய் இரு அல்லது விரிந்து அகண்டாகாரமாய் இரு. ரெண்டு விஷயம். நுணுகி நுணுகி போனாலும் இறைவனை பார்க்கலாம். இறைவன் தூண்லேயும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அப்போ நம்முடைய உயிரிலே, உயிரினுடைய மையத்திலே இறைவன் இருப்பாக இருக்கிறான். சரியாங்களா? அதனால தான் கரு தவம் என்றால் உயிர் தவம் என்று பொருள். கரு என்றால் உயிர் என்று பொருள். கரு என்றால் இறைவன் என்று ஒரு பொருள். கருவறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவறை இறைவன் இருக்கக்கூடிய அறை. அப்போ கருதவம்னா இறைவனோடு இணைவதற்கான உயிர் மேல் செய்யக்கூடிய ஒரு தியானம். நம்ம செய்கிற தியானம் சாதாரண தியானம் அல்ல. அப்போ அந்த உயிரினுடைய மையத்துக்கு உள்ளே போயிட்டோம்னா இறைவனை பிடிச்சிடலாம். இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல். ஏன் உயிருடைய மையத்தை நம்மளால் போய் பிடிக்க முடியல அப்படின்னா, இந்த உயிரில் என்ன இருக்குதுங்க? கர்ம வினைகள், பாவப்பதிவுகள் நிறைய இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உயிர், உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு வயசு சொல்லுவீங்க இல்லையா? என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15க்கு மேலே 100க்குள்ளே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுதானே உங்கள் வயசு. பொதுவாக எல்லார்கிட்டையும் வயசு, உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் என்னோடய வயசு கேட்டிங்கன்னா 37 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வயசு நம்மளோட வயசு தானா? நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். நமக்குள்ளே என்னென்ன இருக்குது? நம்மக்கிட்ட உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆன்மா இருக்குது. சரி, இந்த வயசு 37 அப்படிங்கிறது எதற்கான வயசு அப்படின்னா இந்த உடலுக்கான வயசுங்க. இந்த உடல் 37 வருஷம் ஆச்சு. அதுலேயே ஒரு 10 மாதத்தை நம்ம குறைச்சிட்டோம் இல்லைங்களா? 10 மாதத்தை குறைச்சி தான் நம்ம சொல்கிறோம் இந்த உடலுக்கு வயது அப்படிங்கிறது 37 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது
நாம் என்ன தெரிந்து கொள்ள வேணும்னா, இந்த உடலுக்கு தான் வயது 37, இந்த உயிருக்கான வயது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து நாம் வர்றப்ப 3 கிலோவா 2.5 கிலோவா வந்தோமா, அப்படியே பின்னோக்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, அம்மாவுடைய கருமுட்டை அப்பாவுடைய உயிரணு ரெண்டும் சேர்ந்து நாம் ஓர் உயிராக மாறணும். ஈருயிர் ஓருயிராக மாறினோம். சரி, அப்போ அந்த க்ஷணம் நாம் உருவானோம். சரி, அதற்கு முன்னாடி ரெண்டு சேர்றதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கருமுட்டையாக இருந்தோம், அப்பா கிட்ட உயிரணுவாக இருந்தோம். சரிங்களா? ஒரு பால் இருக்குது, ஒரு டிகாஷன் இருக்குது, ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா டீயாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது அந்த டீ உருவாருக்கு முன்னாடி டீ இருந்ததா இல்லையா? இங்கே பாலாக அங்கே டிகாஷனாக இருந்தது, இப்போ இங்கே டீயாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அது மாதிரி அம்மாட்ட பாதி கருமுட்டையாக அப்பாட்ட உயிரணுவாக இருந்த நாம் இப்போ ஒன்றாக சேர்ந்து இந்த உடலாக உருவெடுத்திருக்கிறோம். அப்போ இந்த உடல் உருவாருக்கு முன்னாடியே உயிரான நாம் இருந்தோமா இல்லையா? இருந்தோம். சரி, இப்படியே பின்னாடி போங்க. இப்போ அப்பா இருக்காரு, அப்பாவுக்கு 40 வயசு 50 வயசு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எங்கே இருந்தார்? அவங்க அம்மாவோட வயிற்றில் இருந்தார். அதுக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட பாதி அப்பாட்ட பாதி. இப்படியே பின்னாடி போனீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற உயிருக்கான ஆயுட்காலம் பல கோடி யுகங்கள். அதற்கான ஆயுட்காலம் சரிங்களா? பல வருஷம். எப்போ ஓரறிவு தாவரம்னு ஒன்று உருவானதோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வரைக்கும் அந்த உயிர் நிற்காமல் ஓடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. பாம்பு சட்டையை மாற்றுற மாதிரி இந்த உயிர் உடலை மாற்றிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த உயிரில் எத்தனை பதிவு இருக்கும்னு பாருங்கள். இன்றைக்கி நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் மனசில் ரெக்கார்ட் ஆகுதில்ல? இது உங்கள் உயிர்லேயே ரெக்கார்ட் ஆகும். அப்போ நான் பேசுகிறது எல்லாம் உங்களுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நாம் பார்க்கறது, நினைக்கிறது, சொல்கிறது, செய்யறது அத்தனையும் உள்ள ரெக்கார்ட் ஆகும், நம்ம உயிரில் ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்டு அப்படியே நம்ம பரம்பரைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படும். அதனால தான் நம்ம குழந்தைகள் நம்மளைப் போலவே செயல்பாடுகளிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். அப்போ நம்முடைய உயிரினுடைய உள்ள ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி அன்பிலீவபிளாக இருக்குது. பல கோடி தலைமுறையாக வந்த விலங்குலேருந்து மனிதன்லேருந்து அத்தனை பதிவுகளும் நம்ம உயிரில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் நிறைய பாவ புண்ணியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஒட்டி நாம் உயிரினுடைய மையத்தில் போகிறக்கோ உயிரினுடைய மையத்திலிருந்து விலகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, உங்கள் நோட்டில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. மையத்தில் ஒரு சின்ன ரவுண்டு போடுங்க. அந்த மையத்தில் இருக்கிற சின்ன ரவுண்டை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுங்க. பிளாக்கோ ஏதோ ஒரு கலரில் டார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த சுற்று வட்டத்தில் இருக்கிறோம். ஆக்கினை தியானம் நீங்கள் செய்கிறப்ப அந்த உயிருடைய சுழற்சியில் சுற்று வட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் துரியம் செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த சுற்று வட்டத்திலேருந்து கொஞ்சம் உள்ளே போவோம், உயிரோடு போய் இணைவோம், உயிரோட ஓட்டத்துக்கு கூட நம்ம ஓடுவோம். ஆனால் யார் ஒருவர் அந்த மையத்தை போய் அடைய முடியும்னா நடுவில் இருக்கிற கர்ம வினைகளை கழித்தவர்கள் தான் அந்த மையத்தை அடைய முடியும். ஏன் நம்ம உயிரோட மையத்தை அடைய முடியலைன்னா அந்த மையத்திற்கும் அந்த வெளிக்கோட்டிற்கும் இடையே இருக்கிற இடைவெளி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்முடைய கர்ம வினைகள் பதிவுகள் எல்லாம் அடங்கி இருக்கு. அந்த வினைகள் என்ன பண்ணாது? நம்மை அந்த இறைநிலையை அடைவதற்கு விடாது. சரிங்களா? அப்போ வினைகளை தூய்மை செய்தால்தான் நாம் இறைவனை உணர முடியுங்கிறத நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். தலைகீழாக நின்னாலும் சரி, வினை தூய்மை நடக்காமல் இறை உணர்வை பெறுவது சாத்தியமே கிடையாது. அப்போ நாம் இது துரியம் போய் துரியாதீதம் போய் அப்படித்தான் பண்ண முடியுமானா அப்படி இல்லை. நீங்கள் ஆக்கினை தியானத்திலேயே அதை அடைய முடியும். ஆக்கினை தியானத்திலே இறையுணர்வு பெற்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போ ஆக்கினையிலேயே நாம் உயிரை கவனித்து
அந்த உயிரை உணர்ந்து உயிரினுடைய மையத்தில் இருக்கிற சுத்த வெளியே நம்மால் உணர முடியும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆழ்நிலை தியானத்தில் உயிரை மட்டும் உணராமல் உயிரினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இறைவனோடு இணையறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த முயற்சி எங்கே சக்ஸஸ் ஆகும்னா, மகரிஷி அவர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளொரு நற்சிந்தனையில் பேசியிருக்காங்க. நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் கேளுங்க, புக்கு இருந்தால் எடுத்து படிங்க. அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், எப்பொழுதெல்லாம் அயரா விழிப்பு நிலையில் இருக்கிறோமோ அப்போ தான் நாம் இறைவனோடு போய் இணையறதுக்கான ஒரு சூழலை நாமளே உருவாக்குகிறோம். அப்போ அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது என்ன? நான் இறைவனை உணர்வதற்காக வந்திருக்கிற ஒரு இறை ஆன்மா. நான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். முடிந்தவரை என்னால் பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்வேங்கிற ஒரு அவேர்னஸ் எனி டைம் இருக்கணும். அப்போ யாரையும் காயப்படுத்தாத துன்பப்படுத்தாத ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் கழிந்து கொண்டே இருக்கும். கூடாது, சேராமல் இருக்கும் முதல்ல. அப்போ நம்ம இறைவனை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பை என்ன பண்ணுவோம்? உள்ள 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 போவோம். சரி, அப்போ இந்த தியானம் என்பது நம்முடைய மனதை சக்திப்படுத்தும். ஆனால் தற்சோதனை என்ற பயிற்சி தான் நம் மனதை சுத்தப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தியானம் மட்டுமே நம் மனதை சுத்தப்படுத்தி விட முடியாது. முடியும், ஆனால் அதுக்கு ஒரு நீண்ட கால பயிற்சி வேணும். ரொம்ப நாள் ஆகும். வெறும் தியானத்திலேயே மனதை சுத்தப்படுத்த முடியும், ஆனால் அதுக்கு மிக நீண்ட கால பயிற்சி வேணும். ஆனால் குறுகிய காலத்தில் நம்ம இறைவனை உணரணும்னா ஒரு பக்கம் மனதை சக்திப்படுத்தணும் தியானத்தின் மூலமாக, இன்னொரு புறம் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் தற்சோதனையின் மூலமாக. இந்த இரண்டும் ஒரு சேர நிகழும் பொழுது மிக விரைவாக நாம் இறைவனை அடையலாம். சரி, அந்த அளவிற்கு நாம் தியானத்தில் உயிரை உணர்ந்து உயிரின் மையத்திலே இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு முயற்சி செய்கிறோம். அது உங்களுக்கு சொல்லிட்டா தான் நாளையிலேருந்து அந்த தியானத்தில் இனிமேல் என்ன சொல்லுவேன்னா, நான் மையத்துக்கு போங்க மையத்துக்கு போங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் மையம் அதுவே உங்களுக்கு புரியல அப்படின்னா தியானத்தில் மையத்துக்கு போக முடியாது. அப்போ மையத்துக்கு போய் அதற்குள்ளே இருக்கிற அந்த சுத்த வெளி, இறைவன் இருக்கான், சத்தியமாக இருக்கிறான், நம்ம உயிருக்குள்ளே இருக்கிறான், இருப்பாக இருக்கிறான், நிலையாக இருக்கிறான், சிவம் இருக்கிறது. அந்த சிவத்தோடு இணைந்துட்டோம்னா அங்கேயே நமக்கு இறைவனோடு கிடச்சி போயிடும். சுத்தவெளி போய் துரியாதீத சுத்தவெளியில் என்ன உணர்வு பெறுகிறீர்களோ அதே உணர்வை ஆக்கினை தவத்திலையும் பெற முடியும், சாந்தி தவத்திலையும் பெற முடியும், துரிய தவத்திலையும் பெற முடியும், எல்லா தவத்திலையும் பெற முடியும். சரி, அந்த நுட்பத்தை நாம் நாளையிலேருந்து அதை தான் செய்ய இருக்கிறோம். நீங்கள் நாளைக்கு அதிகாலையில் என்னுடைய தியானம் இருக்கும். அதாவது வாரத்தில் 2 நாள் காலையில் நேரத்தில் என்னோடய தியானம் இருக்கும். இப்போ ஐயா தான் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்காங்க, நன்மணி ஐயா. அவங்க அளவுக்கு நம்மால் எடுக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு 2 நாள் நான் வாங்கியிருக்கேன் ஐயாட்ட. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் என்னுடைய தியானம் அதிகாலை வேளையில் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே நன்மணி ஐயாவோட தியானம் இருக்கும். நன்மணி ஐயா அவங்களுடைய தியானத்தில் மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அவர் தியானத்திற்கு முன்னாடியே இறையுணர்வு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார். அது ஒரு மிகப்பெரிய டெக்னிக், ஒரு நல்ல டெக்னிக். மனமற்ற நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கான டெக்னிக்கை அவர் பல ஆண்டு காலம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதை நல்லா பிடித்து பழகணும். அப்போ மனம் கடந்து போகிறப்ப தான் அந்த தியானத்தில் ஒரு உச்ச நிலையை அடைய முடியும். அதனால் நாளைக்கு சனிக்கிழமை என்னுடைய தியானம் ஆக்கினை நடக்கும். மதியான நேரத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாளும் நான் என்னுடைய வகுப்பு இருக்கும் இறை ஆசிரியர் பயிற்சியில். புதன் வியாழன் நன்மணி ஐயா வருவாங்க. அவங்களும் இதே மாதிரி தியானத்தோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த தத்துவத்தை ஆழமாக கொடுப்பாங்க. சரிதானுங்களா? வெள்ளிக்கிழமை எப்போவுமே சாந்தி யோகம், அது நான் எடுத்துகிட்டு ஒரு தத்துவம் இருக்கும். சனிக்கிழமை நன்மணியை எடுப்பாங்க. வாரத்தில் 3 நாள் நான் எடுப்பேன், 3 நாள் நன்மணியை எடுப்பாங்க. சரிதானுங்களா? இப்படி நீங்கள் தொடர்ந்து வர 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 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உணர்வு மாற்றம், சப்ஜெக்டில் ஒரு நாலேஜ், ஒரு தெளிவு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கும். சரி, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யலான்னு இருக்கிறோம். இப்போ தியானம் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ தியானத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கு
சில விஷயம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அது இருந்தால் தான் உங்களால் தியானத்தில் வெற்றி பெற முடியும், இல்லாட்டி முடியாது. அப்படி இருக்கிறதுல முதல் பாயிண்ட்டுங்கிறது உச்சகட்டமான பாயிண்ட், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லாத நபர்கள் தியானத்தில் வெற்றி பெறுவது என்பது மிக மிக அரிது. அப்போ உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் தியானத்தில் வெற்றி பெற முடியும். அதனால தான் அஷ்டாங்க யோகத்திலே இயமம் நியமம் ஆசனம், மூன்றாவது ஆசனம். ஆசனங்கள் செய்து உடலை ஒரு இருப்பு நிலையில் நீங்கள் மணிக்கணக்கில் உட்கார வைக்கிறதுக்கு பழக்கி வச்சிருக்கணும், ஆடாமல் அசையாமல். அதுதான் ஆசனம். அந்த நிலையில் பழக்கிட்டு அப்புறம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி கொடுத்து உடம்பை நல்லா சக்திப்படுத்தி வச்சுருப்பாங்க, அபரிமிதமான சக்தியாக இருக்கும். அதுக்கப்புறம்தான் பிரத்யாகாரா, தாரணா, தியானம்னே போவாங்க. 7வது ஸ்டெப்பு தான் தியானம். மகரிஷி அவங்களும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. உடல் பயிற்சி முதல்ல கொடுத்து உடலை நல்லா சரி பண்ணி இரத்த ஓட்ட, வெப்போட்ட, காற்றோட்டத்தை எல்லாம் சீராக ஓட வைத்து உடலில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கி, சரியாங்களா, உடலை வலி, நோய், மரணம் அதற்கு அப்பால் இருக்கிற செயல்பாட்டுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு தியானத்தை பயிற்றுவிக்கிறாங்க. அப்போ தியான சாதகர்களுக்கு முதல் இலக்கு என்னென்னா, நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ இல்லையோ உடற்பயிற்சியை நீங்கள் நல்லா பண்ணணும். நான் என்னுடைய அனுபவத்தில் உடற்பயிற்சியை செய்து முடித்துவிட்டு ஒரு 10 நிமிடம் செய்யக்கூடிய தியானம், உடற்பயிற்சி செய்யாமல் 1 மணி நேரம் செய்தாலும் அந்த உணர்வு கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? உடற்பயிற்சி நல்லா செஞ்சுட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்தீங்கன்னா இந்த முன்னாடி பின்னாடி சொல்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்திரிச்சு உட்காந்து ஆக்கினேன்னா ஆக்கினேன், அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு அருள் காப்பு போட்டு அப்படியே ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் இன்றைக்கி உணர்ந்த அதே அளவு உணர்வை நீங்கள் அந்த தியானம், உடற்பயிற்சி, ஓய்வு பயிற்சி முடிச்சுட்டு செஞ்சீங்கன்னா அப்படியே உணர முடியும். நான் பல நாட்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட சொல்லி அது சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ உடற்பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் சிறிது நேரம் தியானம் பண்ணால் கூட போதும், உங்கள் தியானம் உச்சகட்ட தியானமாக இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சிக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பயிற்சியை நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து உடற்பயிற்சியை மிக தீவிரமாக கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அன்பர்கள், முதல்ல வர்றது பெரிய விஷயம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு நல்லா ஓடுறது பெரிய விஷயமானு கேட்டால் பெரிய விஷயமே அல்ல. 100 பேர் ஓடுறோம், இப்போ உதாரணத்துக்கு 372 பேர் ஓடுறோம். 372 பேர் இப்போ நல்லா தான் ஓடிட்டுருக்கோம். எடுத்தோன்னே ஓடுறது நல்லா ஓடுறது அல்ல, கடைசி வரைக்கும் ஓடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோன்னே ஒருத்தர் நல்லா ஓடுறான்னு கூட்டிகிட்டு வந்து கப்பு கொடுப்பீங்களா? கப்பு கொடுக்க மாட்டாங்க. கடைசி ரவுண்டு வரைக்கும், அந்த கோட்டை தொடர வரைக்கும் யார் அந்த தெளிவாக அந்த ஓட்டத்தை நிறுத்தாமல் ஓடுறாங்களோ, அந்த வைராக்கியத்தோடு ஓடுறாங்களோ, அதை தொடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஆனால் தொடக்கத்தில் ஓடுறதுங்கிறது எல்லாத்துக்குமே இயல்பு, ஆனால் கடைசி வரைக்கும் ஓடுறது தான் உயர்வு. அப்போ நீங்கள் எனக்கு வேண்டுகோள் என்னென்னா, இந்த 373 பேரும் தொடர்ந்து இந்த 6 மாதம் நீங்கள் வரணும். சில பல குறுக்கீடுகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது, நம்ம கர்மவினை ஒட்டி. நீங்கள் நல்லா அருள்காப்பு போட்டுங்க, நல்ல சங்கல்பம் பண்ணுங்கள். இந்த 6 மாத காலம் இந்த பயிற்சியில் நான் முழுமையாக இணைந்து ஒரு இறை ஆசிரியராக, ஒரு உணர்வு பெற்ற ஒரு ஆசிரியராக, ஒரு உணர்வாளராக நான் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நீங்கள் எனி டைம் போட்டே இருங்க. இறையர்களும் குருவர்களும் நிச்சயமாக நமக்கு துணை நின்று வழி நடத்தும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்னொரு
ஒரு நிமிடம் அறிவிப்பு சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். முடிந்த வரைக்கும் அன்பர்கள் உலக நல வாழ்த்து பாடினதுக்கப்புறம் நிறைவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, அறிவிப்புகள். இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கின்ற தலைப்பிலே உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள், அவங்க மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய பல உரைகளை நேரடியாக நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நிறையா பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு உரை. அவங்க பேசுகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பல சத்தியங்களை அவங்க எடுத்து கூறிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு குருவினுடைய ஆசி தான். அது நம்முடைய பயிற்சி பெறாமல் இருந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இறையாசிரியர் எப்படி வாழணுங்கிறதுக்கு அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அவரை மாதிரி வாழணுன்னு எனக்கு பல நாள் விருப்பங்கள் உண்டு. அப்போ அவங்க வீட்டில் டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, டிவி கிடையாது அவங்க வீட்டில், நல்லா சொல்கிறார். ஆனால் பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, மிக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆன்மா இன்றைக்கி ஈவினிங் பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க. இரவு 9 மணிக்கு தற்சோதனையில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நேற்றுக்கே நிறைய பேர் வந்திருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஒரு 9 to 9:30 கம்பல்சரி நாம் அந்த தற்சோதனையில் கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. கட்டாயம் அல்ல, முயற்சி எடுங்க, நிச்சயமாக அது வெற்றி அடையும். அதே போல் காலையில் தியானம் 5:10 தான் தொடங்குகிறோம். நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சா கூட போதும், 5:10 வந்துடலாம். சரிதானுங்களா? இப்போ இன்னொரு 5 நாட்கள் தான் ஆக்கினை தியானம் நடத்த போகிறோம். அதில் இந்த மாலை நேர தியானத்திற்கும் மதிய நேர தியானம், காலை நேர தியானத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் தியானம் பண்ணவே வேண்டாம், தானாக உங்களுக்குள்ளே தியானம் நடக்கும். தானாக தியானம் நடக்கும். சரிதானுங்களா? அதை பற்றி நான் பின்னாடி விளக்குறேன். அதனால் காலை தியானம் மிக 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 முக்கியம். அதனால் நீங்கள் தொடர்ந்து அந்த தியானத்தில் கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. 5:10 5:50 வரைக்கும் ஒரு 40 நிமிஷம் தான் தியானம் நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க முழுசாக கலந்துக்கோங்க. 5:05 தொடங்குறதுக்கு ஆரம்பிப்போம். 5:10 ஷார்ப்பாக கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும். சரிதானுங்களா? வாய்ப்புள்ளவர்கள் அதிலையும் கலந்து ஆன்ம உயர் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திங்கள் புதன் ஞாயிறு இந்த 3 கிழமையில் தீப பயிற்சி நடக்கும். செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 நாள்லையும் கண்ணாடி பயிற்சி நடக்கும். கற்றுக்கொண்டவர்கள் அதற்கான முறையான வழிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். கற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போ செய்ய வேண்டாம், பிற்காலத்தில் இதை கற்றுக்கொண்டு நம்ம செய்து கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.